குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார். வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். அவர் தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ். மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. இதை தொடர்ந்து கேட்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் காணாமல் போகும். எல்லாமே காணாமல் போகும். எல்லாம் காணாமல் போய் திருப்பி வராமல் இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். உங்கள் பிரச்சனைகள் திருப்பி வராமல் இருக்கும். எந்த பிரச்சனைகளும் திரும்ப வராது. எல்லா பிரச்சனைகளும் ஒரே வழியாக காணாமல் போய்விடும். சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா இடங்களிலும் நீங்கள் காண்பீர்கள். இது தேவை என்றால் இதை கேளுங்கள். இல்லை இது போர் அடிக்குது அப்படின்னா கேட்காதீங்க. அது உங்கள் இஷ்டம். அது உங்கள் இஷ்டம். கேட்டால் உங்களுக்கு நல்லது, கேட்காதது உங்கள் இஷ்டம். ஏன்னா நம்ம அந்த வாழ்க்கையில் தான் இருக்கோம். எப்போவுமே அதே வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கோம்ல. அதே வாழ்க்கையில் ஓடுறீங்கன்னா ஓடுங்க. இதெல்லாம் கேட்க விரும்பல சார், ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு போகிறோம் சார் அப்படின்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை வாழணும். வேணாம் எனக்கு இந்த பிரச்சனையும் வேணாம், சமாதானம் சந்தோஷமாக வாழணும்னா கேளுக்கு. எல்லோரையும் வரவேற்கிறோம். பாருங்கள், முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, உங்கள் மனது செழிக்கும்போது உங்கள் வாழ்க்கை செழிக்கும். உங்கள் மனது எவ்வளோ செழிப்படையுதோ அவ்வளவு உங்கள் வாழ்க்கை செழிப்படையும். என்னமோ கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்கும். நினைப்பீங்க, எப்படி சார் பிரச்சனையை தீர்த்துட்டு ஓட வேண்டாமா, பிரச்சனை தீர்க்க வேணாமா? தீரும், நிச்சயமாக தீரும். எப்போ உங்கள் மனது செழிப்படைகிறதோ அப்பொழுது மட்டுமே தீரும். அது தானாக தீரும், அற்புதமாக தீரும். கடவுள் அற்புதமாக அதை தீர்த்து வைப்பார். ஆனால் நீங்கள் எப்போவுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஒன்று தான் இருக்கணும். நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது உங்கள் பிரச்சனையில் இருக்கக்கூடாது. நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது உங்களுடைய என்ன ஆரோக்கிய கேடு இருக்கோ அதுக்காக இருக்கக்கூடாது. உங்கள் கான்சன்ட்ரேஷன் எதுவுமே அந்த ஃபெயிலியரை நினச்சி வேதனைப்படுற கான்சன்ட்ரேஷனாக இருக்கக்கூடாது. உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே மனசை பாதுகாக்கிற கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். அதாவது மனதை செழிப்படைய வைக்கிறது. மனதை செழிப்படைய வைக்கிறது என்னென்னா, வேண்டாதெல்லாம் உள்ளே போடாமல் பாதுகாத்து கொள்வது. இதுக்கு மட்டும்தான் கடவுளுடைய எல்லா அனுகிரகத்தையும் கேட்கணும். இதுக்கு மட்டும்தான் கடவுளுடைய ப்ரொட்டெக்ஷனை கேட்கணும். இதுக்கு மட்டும்தான் கடவுளுடைய ப்ரொட்டெக்ஷன். கந்த சஷ்டி, கந்த கவச்சம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். எது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ப்ரொட்டெக்ஷன், பாதுகாப்பு தர்றது கந்த சஷ்டி கவசம். எது? உங்கள் மனசுக்கு. நீங்கள் அதை மாத்திரம் நீங்கள் பாதுகாத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்படிப்பட்ட செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் வந்துடும். அதை மாத்திரம் செழிப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு வந்துடும். ரொம்ப 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 சிம்பிள் பாருங்கள். ஆனால் இதை விட்டுட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஓடுறாங்க. இங்கே ஓடுறது, அங்கே ஓடுறது, அதை பார்க்குறது, இவரை பார்க்குறது. வேணாம், செய்ய வேணாம்னு நான் சொல்லலை, செய்யுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்கள் மனசை பாதுகாக்கிறது, உங்கள் மனதை செழிப்பாக்கிறதில் நிச்சயமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதுதான். உங்களுக்கு முதல் ப்ரையாரிட்டி அதுதான் வச்சுக்கணும். முதல் ப்ரையாரிட்டி இதுக்கு ஓடுறது, அதுக்கு ஓடுறது, அவரை பார்க்குறது, இவரை பார்க்குறது கிடையாது. ஃபஸ்ட்டு காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு உங்கள் மனதை பாதுகாக்கவும், உங்கள் மனதை செழிப்பாக கொண்டு போகவும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். என் மனதை பாதுகாக்கிறதுக்கும் என் மனதை செழிப்பாக்கிறதுக்கும் உதவி செய்யுங்கள் கடவுளேன்னு சொல்லுங்கள். அவரை பார்த்து நீங்கள் அது கேட்டிங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம காலையிலேருந்து அதை கேட்குறதில்ல. நம்ம காலையிலேருந்து எல்லாம் நம்ம பிரச்சனையும் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் சரி பண்ணித்தாங்கன்றான். அப்போ கடவுள் என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும்பா, மனசு சரி பண்ணால் போதும், மனசை பாதுகாப்பிலும் உன் மனதை செழிப்பிலும் கொண்டு போனால் போதும், உனக்கு செழிப்பு வரும் என்று கடவுள் சொல்கிறார். நம்ம அதை கேட்க விரும்புறதில்ல. நம்ம இந்த உலக ஸ்டைல்லே இருந்ததால் அதான் நம்மளை உலக ஸ்டைல்லையே வச்சுக்கிறாங்க பாருங்கள். எல்லா சடங்கு சம்பிரதாயம் உலக ஸ்டைல்லையே பண்ணிடுறாங்க. கடவுளுக்கு 2 புள்ள, சிவனுக்கு 2 புள்ள, விநாயகர், முருகர் அப்படின்லாம் சொல்லி நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, இந்த உலக ஸ்டைல்லையே வச்சுட்டாங்க. இப்படி உலக ஸ்டைலில் நீங்கள் இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? பிரச்சனை என்ன தெரியுமா? இப்படி நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் மனது செழிப்படையாது. உங்கள் மனது செழிப்படையாது. உங்கள் மனது பாதுகாப்புக்கும் போகாது. அதனால் செழிப்படையணுன்னா அதெல்லாம் தூக்கி போடுங்க.
தூக்கி போட்டுட்டு கடவுள்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், எனக்கு இந்த செழிப்பை தாங்க. மனது செழிப்பு என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன சுற்றிலும் நடந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் எப்போதும் ஒன்றே ஒன்று தான் நினச்சிட்டே இருக்கணும். ஐயோ கடவுளே, என் மனது செழிப்பாக இருக்கணும். நான் எதையும் பார்த்து விழுந்துடக்கூடாது. நான் எதையும் பார்த்து கவலைப்படக்கூடாது. எதையும் பார்த்து புகழ்ச்சிக்கு ஓடக்கூடாது. எதையும் பார்த்து பணத்துக்காக ஓடக்கூடாது. எதையும் பார்த்து அதில் அட்ராக்ட் ஆகி நான் போயிடக்கூடாது. என் மனது பாதுகாக்கப்பட வேண்டும். என் மனது செழிப்படைய வேண்டும். என் மனது செழிப்படைய வேண்டும்னு அர்த்தம் என்னென்னா, உங்கள் மனது கடவுளின் விஷயங்களை அதிகமாக எடுக்க உங்கள் மனது செழிப்புக்கு போயிடும். எவ்வளோ செழிப்புக்கு உங்கள் மனது போதோ அவ்வளோ செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். இது நம்பணும். இதை நீங்கள் நம்பணும். இதுக்கு தான் சாமி, கோயில், குளம்லாம் வச்சுருக்குறது. ஆனால் அதை விட்டுட்டாங்க. அதை விட்டதால் நான் அதை எதிர்க்கிறேன். வெறும் ஃபார்மாலிட்டி, கடமைக்காக போகிறோம். இல்லை. அதை உங்கள் உடம்பு தான் கோயில். அவர் தான் தங்கியிருக்கிறாருன்னு நினச்சிங்களேன். நிச்சயமாக அந்த செழிப்புக்கு தான் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்ன விரும்புகிறாருன்னா, கடவுள் என்ன விரும்புகிறாருன்னா, இவன் மனதை செழிப்புக்கு கொண்டு போனாலே இவனுக்கு எல்லா செழிப்பும் வந்துடுமே அப்படின்றது கடவுளுக்கும் தெரியும், கெட்ட சக்திக்கும் நல்லாவே தெரியும். அதனால தான் அவன் முழுசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது எப்போவுமே என்ன தெரியுமா, உங்கள் மனசை எப்படின்னா தாறுமாறாக்கிறது தான் அவனுடைய வேலையை. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், மனசு செழிப்பாயிடுச்சுன்னா இவன் வாழ்க்கையை செழிப்படைஞ்சிடுவான். அதனால் என்ன பண்ணணும், இவன் மனசை தாறுமாறாக்க வேண்டும். இவன் மனதை எப்பொழுதும் செழிப்புக்கு கொண்டு போகக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்க விடக்கூடாது. இந்த மாதிரி நிம்மதியான இடங்களுக்கெல்லாம் விடக்கூடாது. இவனை போவாதே ஒரு மணி நேரம் இங்கே வந்து உட்காரணுன்னா, அங்கே மட்டும் போவாதேன்னுவான். வேறு எங்கே போனாலும் உங்களுக்கு தலை சொல்ல மாட்டான் பாருங்க. சினிமாவுக்கு போங்க, ட்ராமாவுக்கு போகிறங்க, எங்கே வேணால் சுத்த போங்க, எங்கே வேணால் அரட்டை அடிங்க, 1 மணி நேரம் யார்கிட்ட வேணால் எது வேணால் பேசிகிட்டு இருங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டான். ஆனால் எங்கக்கிட்ட வரீங்கன்னு சொன்னால் இவனுக்கு பிதிரில் எடுத்துரும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும், அங்கே போனால் மனசு செழிப்படைஞ்சிடுவேன். இங்கே வந்தால் என்ன ஆகிடும், எங்ககிட்ட வந்தால் வேற ஒன்றும் இல்லை, மனசு செழிப்படைய நாங்கள் வழி சொல்லுவோம். மனது செழிப்படையும். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், அங்கே போயிட்டு மனசு செழிப்படைஞ்சாலே இவன் செழிப்பு வந்துடுவான். அவனோட பிரச்சனைலாம் காணாமல் போயிடும், வியாதி காணாமல் போயிடும். ஐயோ இவனை அங்கே விடக்கூடாது அப்படின்னு பார்ப்பான். அதெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் தான் இங்கே வர்றது. அதனால் தயவுசெய்து கடவுளை பிரார்த்தனை செய்யுங்கள் இங்கே வருவதற்கு. நிச்சயமாக அங்கே போய் கொஞ்சமாவது கேட்டு மனதை கொஞ்சம் ப்ராஸ்பெரிட்டி கொண்டு போகணும் அப்படின்னு நினைங்க. மனதை செழிப்புக்கு நான் கொண்டு போக வேண்டும் என்று தீர்மானியுங்கள். இதை நீங்கள் தீர்மானித்தாலே, மனசு செழிப்பு கொண்டு போனாலே உங்களுடைய கஷ்டங்கள், பிரயாசங்கள், பாடுகள் எல்லாம் காணாமல் போயிடும். காணாமல் போகிறது மட்டும் இல்லை, திருப்பி வரவே வராது. எந்த காலத்தையும் அவன் திரும்பி வரமாட்டான். எப்போவுமே செழிப்பிலும் சந்தோஷத்துலையும் இந்த உலகத்தில் வாழ்வீங்க. நீங்கள் இதை விட்டுட்டு, இந்த விஷயத்தை விட்டுட்டு, இந்த மனசு செழிப்படைகிறத விட்டுட்டு நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க. எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. எப்போ பாரு கேள்வி கேட்டே இருக்கீங்க. என்ன கடவுள் இப்படி பண்ணிட்டாரு, என்ன அப்படி ஆகுதுன்னு கேள்வி கேட்குறீங்களே தவிர நீங்கள் வெளியே வர பார்க்க மாட்டேங்கிறீங்க. வெளியே வர்றதுக்கு ஒரே வழினது மனது செழிப்படைவது. அதில் மனது செழிப்படைகிற வழியை பாருங்கள். அதுக்கு என்ன செய்யணும்னு யோசிங்க. அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு செழிப்படைந்து உங்கள் வாழ்க்கையிலையும் செழிப்பை பாருங்கள். நிச்சயமாக இங்கே வர்றவங்க, இந்த வாரத்தில் ஒரு நாள் செக் பண்ணுறவங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நாளையும் டைமையும் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா கிளாஷ் ஆகும். நாங்கள் ஜென்ரலாகவும் நிறைய பேர் கூப்பிட்றாங்க, பேப்பரை பார்த்து கூப்பிட்றவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் நாங்கள் டைம் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் உங்களுக்கு டைம் நிச்சயமாக நீங்கள் எடுத்துங்க. 1 மணி நேரம் நிச்சயமாக இந்த வாரம் 1 மணி நேரம் நிச்சயமாக வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ தான் உங்கள் மனது செழிப்படையும். அந்த செழிப்பு தான் உங்களை செழிப்புக்கு கொண்டு போகும். எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.